ஸோ பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா நிக்சனோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் என்னென்னா அந்த ஃபீலே கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ ராஜா அந்த கெட்டப்லாம் அந்த ஒரு செட்டப் இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸெலாம் இருந்தால் தான் அந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும், பயங்கரமாக இருக்கும். பட் நிக்சன் பண்ணார், ஓகேவா, அதோ பண்ணார். பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஜாலியாக 2 ராணி இருக்காங்க, 2 ராணி கூட போய் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், ஃபன் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு பாடி மசாஜ் பண்ணுங்க, ஹெட் மசாஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா பாடி மசாஜ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் மாயா வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தியா நிக்சன் எங்கே போய் என்ன வேலை பார்க்குற பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த புறத்தில் போயிட்டு இந்த வேலை ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் செம டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிட்டாரு கன்ஃபெஷன் ரூமில், நிக்சன் சார் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போயிட்டு என்னத்தை பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க, சர்வாதிகாரி தானே சூஸ் பண்ணீங்க, சர்வாதிகாரி சூஸ் பண்ணிட்டு என்ன 23ஆம் புலிகேசி 25ஆம் புலிகேசி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ அந்த கேரக்டர் சூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு சர்வாதிகாரி சூஸ் பண்ணீங்க, உட்காந்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, உங்களை மதிக்காமல் இருக்காங்க, இதுதான் நீங்கள் பண்ணுறதான்ற மாதிரி கீழ்கிறார் ஒவ்வொரு பக்கம் பிக் பாஸ். அப்போ நீங்கள் அதையே சூஸ் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சர்வாதிகாரிக்கு மீனிங் தெரியுமா தெரியாதா, தெரியும்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ரைடு விடுறாரு பிக் பாஸ், கிளிக்கிறாரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பக்கம் நிக்சனை வாங்கிட்டாரு. ஸோ அவர் வந்து கெத்தா சீன் போட்டதான், ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுலாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யாருமே மதிக்கல அந்த ராஜாவை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. பிக் பாஸ் போய் பிக் பாஸ் கூட கன்ஃபெஷன் ரூமில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வச்சாரு பாருங்க நிக்சனு, வேற லெவலான ஒரு சம்பவம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அங்கப்பிரதேசனம். ஸோ ஒரு பக்கம் வந்து விக்ரம் அங்கப்பிரதேசனம் இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவீனாவை வந்து அந்த உட்கார ஸ்டூல் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றுங்க அப்படின்ற மாதிரி முட்டி போட சொல்கிறது, மழையில் அதுவும் மழையில் போயிட்டு படுங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கொடுக்கப்பட்ட கேரக்டர் தான், நம்ம நிக்சனை குறை சொல்ல முடியாது. பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு செஞ்சு விட்டதால் அதெல்லாம் நடந்தது. குறிப்பாக வந்து நிக்சன் கிட்டே இருந்து இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தான் பிக் பாஸ் டீமோட கருத்தும் சரி. அதனால் இவரை கூப்பிட்டு இதை மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரிங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இந்த இடத்துல விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்தது. தெரிலன்னு இருந்தாலுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். வேறு லெவலாக விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்றது நான் சொல்லிக்கணும். இன்னொரு பக்கம் கூல் சுரேஷ் திருடனா அவர் பண்ண வேலைகளும் சரி, ஜெயிலில் அடைக்க வச்சாங்க. அவர் ஜெயிலில் உண்மையான ஜெயிலில் போய் அடைக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக வந்து ராணி ஸ்கோர் பண்ணலாம், ராணி மீன்ஸ் ராஜமாதா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திட்டத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது யார் நிக்சனை எதிர்த்து நம்ம பேசலாம், நிக்சனை எதிர்த்து இருக்கலாம் அப்படின்னும் போது, ஏமா பிக் பாஸ் சொல்லிட்டாருங்க விசித்ரா மேடம், பிக் பாஸ் சொல்லிட்டாரு நீங்கள் கொண்டாரு கம்முன்னு இருங்கன்ற மாதிரி இன்ட்டை கொடுத்துட்டான் ஒரு பக்கம் நிக்சன். ஸோ அதனால் அவங்க ஒரு ஸ்கோரிங் ரேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் பிக் பாஸ் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் கேமை தான் விளையாடுவேன்ற மாதிரி, ஸோ ராஜமாதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நிக்சன் அவங்களை எதிர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரூமில் அடித்து வைக்கிறாரு. ஸோ நம்ம வந்து ராஜாவோட பதவியை பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜமாதா திட்டம் போட்டு, ஸோ அவர் கூட மணி என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக போய் திருடனை தப்பிக்க வை, ஜெயிலில் இருக்க திருடனை தப்பிக்க வச்சு இவங்க பிளான் பண்ணி நிக்சனை காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டுது, அந்த நேச்சர் கிடைக்க மாட்டுது. ஸோ அந்த காஸ்டியூமு அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது செம ஃபீலும் கிடைக்கும், அந்த நேச்சரும் கிடைக்கும். பட் அந்த ஒரு ஃபீலே கிடைக்க மாட்டேது. பட் ஏதோ ஸோ கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்கணுமே அப்படின்ற மாதிரி நிக்சன் பண்ணியிருந்தாலும், பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணது யாருன்னா, ஒரு பக்கம் வந்து ஸோ விக்ரமோட ஸ்பேஸ் சூப்பராக எடுத்துட்டாரு அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் படை தளபதியும் சரி, அதுக்கப்புறம் விசிற கேரக்டரான தினேஷும் சரி, இவங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக விஜய் வர்மா அதை சுற்றி எடுத்துகிட்டு அடித்ததும் சரி, எல்லாமே செமையாக இருந்தது மக்களே. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டுது. ஒரு சில இடத்துல வந்து ராணி குழு பண்ணுறதெல்லாம் ரொம்ப போராக இருந்தது. மற்றபடி இந்த ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருந்து இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. பட் சீசன் 2லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு பக்கம் ஐஸ்வர்யா தத்தா வச்சு செய்ய போகிறேன்ற மாதிரி டைலாக் பேசிட்டு குப்பை தொட்டிலாம் கொட்டியிருப்பாங்க. அது ஒரு பயங்கரமான ஃபீலாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். பட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்றது தான் ஒரு ஃபீலிங்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.